ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் எங்க நடந்து போயிட்டு இருக்கேன் அப்படின்னா, நம்ம சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கிற விக்டோரியா ஹாலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். இந்த விக்டோரியா ஹாலை ரெனோவேட் பண்ணி இப்போ பொதுமக்களுக்கு ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விக்டோரியா ஹால் ஆனது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க தான் நான் போயிட்டு இருக்கேன். இந்த விக்டோரியா ஹாலை பொறுத்தவரையில நம்ம சென்னை நகருடைய ஒன் ஆஃப் தி ஹிஸ்டாரிக்கல் லேண்ட்மார்க் அப்படின்னே சொல்லலாம். ஒரு 70-80 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம சென்னை நகருடைய ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஐகானிக் என்டர்டைன்மெண்ட் ஸ்பாட் அப்படின்னா நிச்சயமா இந்த விக்டோரியா ஹாலையும் இதுக்கு பின்னாடி இருந்த பீப்புள் பார்க்கையும் நாம சொல்லலாம். ஆனா ஓவர் தி இயர்ஸ் நம்ம சென்னையில சினிமா மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்ததுக்கு அப்புறம் இந்த விக்டோரியா ஹாலுக்கான மவுஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப பாப்புலரான ஒரு இடத்துக்கு மவுஸ் குறைஞ்சிது அப்படின்னா என்ன ஆகும்? யாரும் அந்த அளவுக்கு வரமாட்டாங்க. யாரும் அந்த அளவுக்கு வரல அப்படின்னா அதை பெரிய அளவுல பராமரிக்க மாட்டாங்க. இப்படி கடந்த ஒரு 40-50 வருடங்களா பெரிய அளவு பராமரிப்பு ஆனது இல்லாத ஒரு காரணத்தினால நம்ம சென்னையுடைய மோஸ்ட் ஐகானிக் லேண்ட்மார்க்கா இருந்த இந்த விக்டோரியா ஹால் ஆனது ரொம்பவே சிதிலமடைஞ்சு ரொம்பவே மோசமான ஒரு கண்டிஷனுக்கு போயிடுச்சு. ஆனா இப்ப இந்த விக்டோரியா ஹாலை லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸா ரெனோவேட் பண்ணி இப்ப மறுபடியும் அதோடைய பழைய பொலிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. எதற்காக இந்த விக்டோரியா ஹாலை இவங்க கட்டினாங்க? இதை யார் கட்டினாங்க? இந்த விக்டோரியா ஹாலை கட்டுறதுக்கு எவ்வளவு பணமானது செலவாச்சு? அதை எப்படி இல்லாம கலெக்ட் பண்ணாங்க? எதற்காக இந்த இடத்துக்கு இவங்க விக்டோரியா பப்ளிக் ஹால் அப்படின்னு பேர் வச்சாங்க? ஒரு காலத்துல இந்த விக்டோரியா ஹால்ல என்னென்னலாம் நடந்தது, இந்த விக்டோரியா ஹால்ல பேசின ப்ராமினன்ட் ஸ்பீக்கர்ஸ் யார் யாரு போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பட் மீன்வைல் இந்த வீடியோல விக்டோரியா ஹாலுடைய டைமிங் என்ன, என்னைக்கு நீங்க விக்டோரியா ஹாலுக்கு வந்தா இந்த ஹால் க்ளோஸ்டா இருக்கும், இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஏதாவது என்ட்ரி ஃபீஸ் இருக்கா, ஏதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியதா இருக்குமா, இந்த ஹாலுடைய லொகேஷன் ஆனது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோல நம்ம டீடைலா கவர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த விக்டோரியா ஹால் ஆனது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து டுவர்ட்ஸ் ரிப்பன் பில்டிங் நோக்கி நடந்தீங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் இந்த விக்டோரியா ஹால் தான் உங்க கண்ணுக்கு தெரியும். இந்த இடத்துடைய கூகுள் மேப் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணும்னா போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஹாலுடைய டைமிங்கை பொறுத்தவரையில மார்னிங் ஒரு 8 o'clockல இருந்து ஈவினிங் ஒரு 6 o'clock வரைக்கும் இந்த ஹால் ஆனது ஓப்பனா இருக்கும். ஸோ இந்த டைம்ல நீங்க வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்த விசிட் பண்ணலாம். டியூஸ்டே மட்டும் லீவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற வாரத்தின் 6 நாட்கள்ல இந்த ஹால் ஆனது ஓப்பனா தான் இருக்கும். இந்த இடத்துக்கு வரதுக்கு, அதாவது இந்த ஹாலை வந்து விசிட் பண்றதுக்கு ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனது செய்ய வேண்டியதா இருக்குமா அப்படின்னு கேட்டா எஸ், நீங்க ரிஜிஸ்டர் செஞ்சுட்டு தான் இந்த இடத்துக்கு வர மாதிரி இருக்கும். நீங்க நம்ம சென்னை கார்பரேஷனுடைய அஃபிஷியல் சைட்டுக்கு போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும். நான் சைட்டோடைய பேரை சொல்றேன். gccservices.in/victoriahall.visit அப்படின்ற வெப்சைட்டுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா இந்த ஹாலை விசிட் பண்றதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஆனது இருக்கும். அந்த இடத்துல போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வர மாதிரி இருக்கும். இப்போ இவங்க சைட்டை ஓப்பன் பண்ணிட்டாலுமே ஆன்லைன் புக்கிங் அவங்க இன்னும் எனேபிள் பண்ணாம தான் இருக்காங்க. ஸோ ஒரு 5 to 10 days கழிச்சு செக் பண்ணி பாருங்க. ஆன்லைன் புக்கிங் ஆனது எனேபிள் ஆகிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளானது இருக்கு. இந்த இடத்த விசிட் பண்றதுக்கு என்ட்ரி ஃபீஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு என்ட்ரி ஃபீஸும் கிடையாது. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி நேராக வர மாதிரி தான் இருக்கு. அட் பிரசன்ட் நம்ம ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எனேபிள் பண்ணாத ஒரு காரணத்தினால ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ்ல இப்போ அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணிட்டு உங்க கையில ஒரு டேக் ஒன்று கட்டிடுவாங்க. அந்த டேக் கட்டினதுக்கு அப்புறம் நீங்க உள்ள போய் இந்த ஹாலை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த ஹாலுடைய ரெனோவேஷனை பொறுத்தவரையில ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது எப்படி இருந்ததோ அதே மாதிரி அப்படியே ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ரெஸ்டரேஷன் அப்படின்ற பேர்ல ஏதாவது ஒன்று பண்ணி வைக்காம அந்த டைம் பீரியட்ல அது எப்படி இருந்ததோ அப்படியே ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இது நிஜமாவே சூப்பரான ஒரு விஷயம் தான். அஸ் பார்ட் ஆஃப் ரெஸ்டரேஷன் நீங்க ரொம்பவே நீட்டான ஒரு லேண்ட்ஸ்கேப்பே அமைச்சிருந்தாங்க. அங்கே நிறைய சிட் அவுட்ஸ்க்கான ஸ்பேஸும் இருந்தது. ஸோ நிறைய பேர் இங்கே வந்து உட்காந்துட்டு ஃபோட்டோஸும் செல்ஃபீஸும் எடுத்துகிட்டு இருக்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சது. இந்த ஹாலோட இன்னொரு பக்கத்துல நம்ம சென்னையுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆனது ஓவர் தி இயர்ஸ் எப்படி எவால்வ் ஆயிருக்கு அப்படின்றத ரொம்ப நீட்டாவே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஒரு பக்கம் ட்ராம் வச்சிருந்தாங்க, இன்னொரு பக்கம் கட்டுமரமானது இருந்தது, இன்னொரு பக்கம் கை ரிக்ஷா, ரிக்ஷா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் டிஸ்பிளேல வைக்கப்பட்டிருந்தது.
இதுக்கெல்லாம் ஜஸ்ட் ஆப்போசிட்ல ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ் பத்தின ஒரு சின்ன ஹாலும் இருந்தது. கண்டிப்பா இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சென்னையோட ஹிஸ்டரியில ஒரு மிக முக்கியமான இடத்த இந்த விக்டோரியா பப்ளிக் ஹால் ஆனது பிடிக்குது. இந்த ஹாலோடைய ஹிஸ்டரி பத்தி டீட்டெயில்டா நம்ம இன்னொரு வீடியோல கவர் பண்ணலாம். இந்த வீடியோல இந்த ஹால் பத்தின பேசிக் இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். இதே மாதிரி நம்ம சேனல்ல இருந்து நிறைய தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.